ஓ இல்லை அப்படியே உடஞ்சி நொறுங்கி போட்டு நடக்குது போல ஜாலியாக இருக்கா நான் போய் வர போட்டில் அப்படி ஃபுல்லாக வெடிச்சு போகாது இந்த மோட்டை பையன் இறக்கணும் மக்கள் எல்லாரும் வந்து போய் நல்லா எப்படி உடஞ்சிருக்காங்க நல்லா போட்டா வேலைப்பாடு இப்போது நல்லா தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா நல்லா சேஃப்டியாக வந்து பாருங்க இதான் உடஞ்சி அந்த ராணுவம் நிறைய உதவி செய்கிறாங்க. அதையும் படிவாங்க சேஃப்டியாக வந்து இயந்திர உபகரணங்களை அங்கே கண்டிப்பாக சேஃப்டி ஜாக்கெட் போடும். சரியா இந்த ரோட்டுக்கு இன்னொரு 2 மாதிரி போட்டு சாப்பிட கொள்ளாமல் இருந்து சரிங்க. இதில் இப்போ சரியான ஆழமாக இருக்குது தெரியுமோ உப்பு தண்ணிக்கு அப்படியே பட்டு நல்லா க்ரீன் போர்டு தூக்கினோம். ஹலோ வணக்கம் உறவுகளே, நான் வசந்தனேஷ். இன்றைக்கு நாங்கள் மக்களே வந்து எங்கள்ட முல்லைத்தீவு மாவட்டத்தில் நாயாறு பாலத்தில் வந்து நிற்கிறோம். எல்லாருக்கும் தெரியும் இந்த வெள்ளத்தால் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு உடைஞ்சு போயிருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு விஷயமும் நடந்துருக்குது. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய இலங்கை கடற்படை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிறப்பான முறையில் வந்து மக்களுக்கு ஒரு சேவை செய்யணும். இங்கே வந்து நிறைய மாற்றங்கள் இருக்குது, அதை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா வீதி மூடப்பட்டுள்ளது என்று சொல்லி வந்து இதில் போட்டிருக்கணும். இப்போ இதால் வந்து எந்த வண்டி வாகனம் ஒன்றுமே போயிடாது. நாங்கள் வந்து போட்லாம் போகலாம். பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க இங்கால நிறைய மித வேலை இருக்குது. அங்கால வந்து பாருங்கோ இலங்கை கடற்படை இராணுவம் வந்து நிற்கணும். இவெல்லாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மக்களை வந்து சேஃபாக வந்து கூட்டிக்கொண்டு போயினோம். அதில் வந்து நாங்கள் இப்போ தெளிவாக பார்ப்போம். எல்லாம் அப்படியே ஃபிட் பண்ணி பூட்டினோம் பார்த்தீங்களா. ரைட் இப்படி போ வேறு வந்தா எப்படி பாருங்க வந்தா உடைஞ்சிருக்கேன். நான் அன்றைக்கி ஃபஸ்ட் டைம் பாருறேன். அவ்வளோத்துக்கு என்ன அப்படி ஃபுல்லாக அடிச்சு கொண்டு போயிருக்கேண்ணா. அப்படின்னா ஃபுல்லாக உடச்சி போட்டுண்ணா போய் பார்ப்போமே ஏண்ணா இதெல்லாம் அப்படி ஃபுல்லாக உடச்சி போட்டு வேறு வந்தா எப்படி உடஞ்சிருக்கேன். அப்படியும் நான் நினைக்கிறேன் கடைசி ஒரு இன்னொரு 2 கிலோமீட்டர் ஆகலாம் அப்படியுமேண்ணா. ஓ என்ன நல்லா அப்படியே இந்த உப்பு தண்ணிக்கு அப்படியே பட்டு இந்த அப்படிலாம் உடஞ்சி ஏற்கனவே அந்த உக்கி போட்ஸ். என்னால் கடல் தண்ணி வந்து ஆரோட கலந்து ஓடைக்கலண்ணா பிறந்த அவ்வளோ ஓம ஓடு இருந்ததா. இதில் இப்போ சரியான ஆழமாக இருக்குது தெரியுமோ மார்கிரி. ஓ காலை வச்சா சரி நாங்கள் இப்போ தண்ணின்ற அந்த மட்டத்துக்கு நிற்கிறோம் கிட்ட அப்படி ஓடுதுண்டு பார்த்தீங்களா. ஓகே இந்த ரோட்டெல்லாம் அப்படியே பிளந்து போய் என்ன வரும் இல்லை அப்படியே உடஞ்சி நொறுங்கி போட்டு. அப்படின்னா தண்ணி எவ்வளோ ஓமா வந்துருக்குமாண்ணா என்ன இதில் வர சுழிமே இருந்தா தெரியுத பார்க்க அப்படி அந்த சின்ன ஒரு இறக்கமோன்ற கேட்கலாம் அதுக்கெல்லாம் அப்படி வரும். சும்மா அங்கே இல்லை நிற்கவே தண்ணியை சுற்று தெரியுமோ என்ன வரும் ஒப்படி இல்லை நொட்டிங்கி இருக்காண்டு ஒப்படி அடிச்சு கொண்டு போயிருக்குமாண்ணா சான்ஸே இல்லை தெரியுமோ. நான் வந்த பாதையை பாருங்க அப்படி காட்டுறோம் என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்க. மண்மூட்டியல் அது என்ன ஓ மண்மூட்டியல் எல்லாம் நிரப்பி வச்சிருக்கு. நம்ம என்னால் திரும்பவும் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால் இதில் போட்டு தான் சரி பண்ணணும். ஓகே நாங்கள் இப்போ அங்கே இன்னொரு பாலம் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யணும். அதை நாங்கள் கிட்டே போயிட்டு பார்ப்போமா. வேலை செய்து போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இலங்கை ராணுவம் பாருங்க தான் சாப்பிட்டெல்லாம் போட்டு ஓய்வு எடுத்து கொண்டிருக்கணும். இதெல்லாம் வந்து மண் மூட்டையில ஏண்ணா ஓ நிறைய மூட்டையில் அடித்து எல்லாம் வந்து பாலத்தை வந்து சரியாக பார்த்துறதுக்கு கிரேன் போகுது. அதில் சரக்கு பார்த்தா இங்கே நடக்கிறது சரியாக கவனம் இருக்கணும். ஓ வழக்கம் நாங்கள் இந்த மெயின் ரோட்டால் வர பார்த்துறாங்க. இல்லை டக்குண்டு இந்த கிரீன் வண்டி வந்துடுது. அதனால் இந்த ரோட்டுக்கு இன்னொரு சைட்டை தான் நடந்து வாரோம்.
மார்க்கிரி கால் வச்சோம்னு சொல்லி சொன்னால் சரி அப்படியே தொம்மொன்றுக்கிற விழ வண்டியா இந்த 2 பாலம் உடைஞ்சது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு பாலம் வந்து ஃபுல்லாக இப்போ வேலைப்பாடு பார்த்தீங்கன்னா முடிகிற காட்டத்து வந்துடுது இந்த நாயார் பாலத்தில். ஓ ஓ ஓ அது அங்கே மாறி விழுந்தா சரி ஏசிக்கு தெரியுமா? அப்படி ஏறும் வேலையெல்லாம் சும்மா தாறு மாறாக நடக்குதா? பார்த்து இந்த பாருங்க இதான் உடஞ்சுது அந்த ஏன்னா எல்லாம் கோழி வைக்கணும். இந்த பாருங்க எப்படி பாருங்க பூட்டின மேடம் தான் அந்த தூக்கைகளை பார்த்தீங்கன்னா வந்து சரியாக குழுவப்படையில் பாலம் வந்து போட்டைக்கல இது ஒன்று வரங்க சுற்றில அடித்து சரி பண்ணிடலாம். ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு முக்கியமான ஒரு அண்ணன் நிற்கிறாரு. அண்ணா வணக்கம். வணக்கம் சொல்லுங்கள். அதாவது இந்த நாயாறு பாலத்தின் வேலைப்பாடு வந்து என்ன நடக்குது? முதலாவது உங்களோட பேர் வந்து? என்னுடைய பேர் வந்து குகானந்தன். ஓகே. முல்லைத்தீவு மாவட்ட நிறைவேற்ற பொறியியலாளர். ஓகே. நாங்கள் இந்த பாலம் என்னென்ன இந்த வெள்ளத்தின் போது உடைஞ்ச பிற்பாடு இப்போ ஏதோ ஒரு தற்காலிகமாக போக்குவரத்துக்கு செய்யக்கூடிய மாதிரியான ஏற்பாடெல்லாம் நாங்கள் திரும்ப செய்து கொண்டிருக்கிறோம். ஓகே. ஆனால் இதுக்குரிய நிரந்தர தீர்வாக ஒரு கான்கிரீட் பாலம் வந்து மிக விரைவில் வரும் 1-2 வருஷத்துக்குள்ளே சாத்தியமாகும்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ இப்போ விழுத்த பாலத்தை பழைய நிலையை கொண்டு வரக்கு எங்களோட சேர்ந்து இராணுவமும் சேர்ந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தற்போது இப்போ இந்த 18/5 என்ற அந்த பாலம் நேரமாக இன்றைக்கு நைட் நாளை விட இந்த வேலை முடியும் உள்ள வந்து. அதன் பிறகு இதற்கு ஊடாக அந்த இயந்திர உபகரணங்களை அங்கால் பக்கம் கொண்டு வந்து அதை நேரமாக நாளைக்கு முடிக்க வரும். ஓகே. இன்னொரு 10 நாளைக்குள்ளே அந்த 10 நாளாக முடியலாம் வந்து நான் நம்புகிறோம். இப்போ இரவு பகலாக வந்து இந்த வேலை நடந்துட்டுருக்கா வந்து நாங்கள் சில நாளில் இரவெல்லாம் வேலை செய்கிறோம். இந்த கான்கிரீட் பேட் போட்டெல்லாம் இரவு தான் செய்கிறோம். அதனால் டைம் காணாண்டக்கா வந்து ஓகே இரவு போல் வேலை செய்கிறோம். ராணுவமும் நிறைய உதவி செய்கிறோம் எங்களுக்கு. மேன் பவர் வந்து எங்களுக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்குது. சரிண்ணா. ஓகே நன்றி. இங்கே பாருங்க ஒரு அண்ணாரா வந்து எங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. காட்ட போகிறாரா என்னட்டு பார்ப்போமா? ஆமாம் அப்படி ஃபுல்லாக வெடிச்சு போய் பார்த்தீங்களா? சரியா ஃபிட் பண்ணிடலாம். ஓ சாரி. அங்காலையும் மேலே நடக்குது போல் ஏன்னா அங்காலையும் மேலே நடக்குது போல். பாப்பா அப்படியே இதான் பாருங்க. இங்கால வந்து ராணுவத்தோட வந்து மக்களும் சேர்ந்து வந்து வேலை செய்யணும். இந்த பாலம் முடிச்சாதான் அந்த பாலம் ஆரம்பிக்கலாம். அப்படியா? இது இப்போ முடிவுக்கு வருது நாளைக்குள்ளே சரியாயிடும் வந்து இது நாளைக்கு சரியாயிடும். ஓகே. அந்த பாலம் தொடங்கணும் வேணா அதுக்கு ஒரு 10 நாள் பிடிக்கும். சரி. எல்லாம் சரியா பார்த்து அதான் பிடிக்கும். வாங்கி அப்படியே போவோம். அப்படி போவோம். நாங்கள் அப்படியே
நடந்தால் வந்து நாங்கள் அப்படி நடந்து வந்து பாருங்கோ நாங்கள் போய்க்கில் வந்து அந்த என்ன போட்லாம் போக போகிறோமா சாப்பிடுங்க எல்லாரும் சாப்பிடலையா சாப்பிட கொள்ளாமல் இருந்து சரிங்க அப்படியாவது மக்களுக்கு இந்த பாலத்தை சரியாக வந்து அமைச்சு கொடுக்கணும் வேணா ஓகே ஓகே நாங்கள் இப்போ அந்த பாலத்தால் ஏறி கடந்து வந்தாச்சு இப்போ நாங்கள் திருப்ப போகிறனால இப்படி கொஞ்சம் தூரம் பிடிக்கும் அதால் போட்டில் எடுத்து தான் போகிறோம் அதாவது இலங்கை கடற்படை வந்து ஆர்மி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேவி மக்களுக்காண்டி வந்து இந்த சேவையை வந்து ஃப்ரீயாக செய்யணுமா அதனால் அங்கே போயிட்டு இருக்க பார்ப்போமா அதனால் க்ரீன் போர்டு தூக்கினோம் பார்த்து போகணுமா இதெல்லாம் என்ன இது கம்பி வளைக்கிறதோ அப்படி இருக்கு வேணா தூக்கு பார்த்தீங்களோ எவ்வளோ வேகமாக இந்த வேலைப்பாடு நடக்குதா அறந்து விட்டுரும் ஏதாவது பார்த்து வேணா தானே போம் ஓ தூக்க முடியாது வேணா இதில் வந்து இதில் வச்சு வடிவ அடுக்கி வேணா தூக்கி அப்படியே ஏற்ற போயிடும் ஓகே ரைட் அதான் அப்படி நின்று எல்லாம் போட்டிதான் உண்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக முடிகிற கட்டத்துக்கு வந்துட்டேண்ணா இப்போ இதெல்லாம் அங்கேருந்து எடுத்துக்கோ திருப்பி நம்ம பழசில கலடியண்ணா இந்த அடுத்து புறப்படுது மாறி மாறி போய்கொண்டிருக்கேண்ணா அங்கேருந்து எடுத்துக்கொண்டு வந்த பொருட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கிளியர் பண்ணி மக்களுக்காண்டி எல்லாம் வந்து வேலை செய்யணும் உண்மையில் வந்து எங்களுடைய இலங்கை கடற்படை நேவி என்ன இராணுவத்துக்கு வந்து உண்மையாக நன்றி சொல்லணும் அதான் வந்து சரியான தீவிரம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த வேலையை வந்து மக்களுக்காண்டி இரவு பகலாக வந்து சேர்ந்து செய்யணும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களை பார்க்க தெரிஞ்சிருக்கும் இப்படியே போய் தான் யார் இறங்கணும் என்ன யார் இறங்கிட்டு நான் போட்டில் போகலாம் நாங்கள் அப்படியே என்னையா அப்படியே நாங்கள் இறங்கி அப்படியே மோட்டார் பைக்லேயும் போகலாம் ஓ அப்படி நான் நினைக்கிறேன் ஒரு 1 கிலோமீட்டர் இருப்பேண்ணா 1 கிலோமீட்டர் உள்ள இந்த பிரச்சனை அப்படியே ஓகே மூட்டையெல்லாம் வந்து இறக்கினோம் மக்கள் எல்லாரும் வந்து போயினோம்டா இரவு வந்து எங்கேயாவது ஆஃபீஸ் வேலைக்கு போகிறாக்கள் வந்து ஏண்ணா வேலைக்கு போகிறாக்க வந்து மோட்டர் பைக்கில் போகணும் என்றால் போட்டெல்லாம் போகணும் வந்தாச்சு என்ன பாருங்க அவ்வளோ சேஃப்டியாக வயசான ஆக்களை வந்து இறக்கி நான் முல்லைத்தீவில் இருந்து வரேன் முல்லைத்தீவில் இந்த இடம் கொக்கத்தொடுவா கர்நாடகனி அதாவது வந்து வெள்ளத்தால் நிறைய பாதிக்கப்பட்டது வேலைப்பாடு இப்போது நல்லா தான் இருக்குது அதனால் அந்த பாலம் திரும்ப உயர்த்தி கட்டினா தான் இந்த சரியான முறைக்கு இந்த தண்ணிகள் வடிஞ்சு ஓடும் பதிவாக கட்டினால் மீண்டும் ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என்பதை பற்றி நான் உறுதியாக சொல்கிறேன் இலவசமாக செய்யணுமா இந்த வேலையெல்லாம் இலவசமாக தான் செய்யணும் ஐயா முல்லைத்தீவா ஓகே போயிட்டாங்க இந்த பாருங்க இதுக்கெல்லாம் வந்து அவையில் தங்கியிருந்து நான் இதில் வந்து போட்டிருக்கா படகு சேவை வந்து காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை இலங்கை கடற்படை வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த போட் சர்வீஸை வந்து ஃப்ரீயாக வந்து செய்யணும் மக்களுக்காண்டி இங்கே தங்கியிருந்து என்ன ஒரு சின்ன ஒரு கேம்ப் இதே மாதிரி அமைச்சு ஏன்னா ஒரு டென்ட் மாதிரி போட்டு தங்குமிடம் அதில் அமைச்சு செய்யணும் இப்போ நாங்கள் போகிறோன்னா அடுத்த போட்டு வரணுமே ஏண்ணா வருமா பாருங்க ஒரு ஐயா வந்து வராரு போட்டில் வந்து ஏறி போகிறதுக்கா ஏண்ணா மோட்டர் பைக் மட்டும்தான் வரலாம்
எங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு போட் வருதா ஏண்ணா ஆ இங்கே மக்கள் மறியினாமா சேஃபாக கையை பிடிச்சி பாருங்கள் அவ்வளவு சேஃப்டியாக வந்து வைக்கணும்னு சொல்லி கை குழந்தையோட வாடாக்க எல்லாரும் வந்து போட்டுக்குள்ளே நிற்கணும் அடுத்த போட்டு வந்துடுதா அண்ணா கண்டிப்பாக சேஃப்டி ஜாக்கெட் போடே ஆகணும் தெரியுமோ அண்ணா எல்லாம் பெரியாக்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லை இந்த அடுத்த குட்டி ஒரு ஆள் வராது ரைட் ரெடியாச்சு ஓ மூன்றாவது போட்டு வந்துடுதா ஆனால் என்ன மாதிரி ஓ நாங்கள் அந்த யூடியூப் சேனல் செய்கிறது அதான் அப்படி எடுத்து கொண்டு வந்தாங்க ஆண்ணா ஓகே சின்ன ஒரு பபா நிற்குது பபா சரியான பாதுகாப்பான முறையில் வந்து பாருங்க அந்த மக்கள் இறக்கணும் தம்பி எங்கே போட்டு பாருங்க விசா கூட போயிட்டு வரீங்களா ஓகே ஓகே ஜாலியாக இருக்கா நான் போய் வரேன் போட்டில் எங்கே நாய் வருது ஓ போட்டில் நாயம் வந்து குழந்தாச்சுன்னா இந்த அங்கேருந்து நாங்கள் விரைக்கில் நடந்து உடந்ததே இல்லை போட்டில் ஏற்றி குழந்தாச்சு இப்போ 4 போட் நிற்குதா அதே படியும் இல்லை சேஃப்டியாக வந்து என்ன தூக்கி வைக்கணும் அப்படியே நாய்க்குட்டி வேலை வந்து எப்படியே போக வேண்டியா கொக்கலாகி போகிறாக்க வந்து எல்லாம் போயிடணும் என்ன உங்கள் மோட்டர் சைக்கிள் இறக்க போயிடணுமோ ஏற்றினமோ ஓ ஓ ஓ ஓ ரைட் நம்ம தூக்கி வச்சாச்சு இனி அடுத்தது ஓகே அக்கா குழந்தைய வாங்கிட்டு போகிறேன் நாய்க்குடி குழந்தையா வேணாம் ஓகே இந்த பைக் ஆட்டியா அப்படியே இந்த போட்டில் ஏறி அங்கே கடைக்கு போவோமா முல்லைத்தீவுக்கு டவுனுக்கு போவோம் ஓகே ஓகே சேஃப்டி ஜாக்கெட்டையும் போட்டுட்டு வாங்க கண்டிப்பாக சேஃப்டி ஜாக்கெட் போடணும் மேலேயும் கொழுவணும் வர அங்கால கொழுவோமா சரியா ரைட் ஓகே மூந்தன் அடிவா ஜாக்கெட்டை போடுங்க ஓ ஓ ஓகே ஆனால் எப்படி இருக்கு போட்டில் போவே நீங்கள் என்ன கடலுக்கு மேலே போட் போகுது போட்டுக்கு மேலே நீங்கள் பைக் ஓடுறீங்க அப்படியா இல்லை மாட்டுக்குள்ள ஓட்டு நல்லா வாமா போ இறக்கி பிடிங்க வா வாயுதா நல்லா பட்டா ஊனா நோ ப்ராப்ளமா ஓகே 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 பார்த்தீங்கன்னா நல்லா சேஃப்டியாக வந்து கூட்டிகிட்டு போன மங்களையும் ஓகே வந்தாச்சு அடுத்த போட் வருதா பாய் 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 வந்தாச்சு ஓகே தேங்க்ஸ் உன்னை பார்த்து இறங்குங்க ரைட் இந்த மோட்டர் பைக்கையும் ஏற்றி இறக்கணும் ரைட் இப்படி இந்த பாலத்தால் அப்படி நடந்து போனாங்க நடந்து போயிட்டு அப்படியே நான் சுற்றி பாலத்தை பார்த்து கொண்டு அந்த சைட்லேருந்து நாங்கள் போட்டில் ஏறி இலங்கை கடற்படை நேவின்ற உதவியோடு நாங்கள் இப்போ சேஃபாக வந்து இறங்கிட்டோம் உண்மையாக வந்து இந்த நேரத்தில் நாங்கள் அவைகளுக்கு நன்றி சொல்லணும் என்று பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்து மக்களை வந்து சேஃபான முறையில் வந்து ஏற்றிறக்கி அதாவது இலவசமாக முழுக்க இலவசம் முந்தி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து உள்ள மக்கள் வந்து அங்கால சைடில் இருந்து இங்கே வர்றதுக்கு 1000 ரூபா என்ன
அப்புறம் இங்கால சைட்லேருந்து அங்கே போகிறதுக்கு 1000 ரூபா வேணாம். அப்போ போய் வர 2000 ரூபா. இப்போ வந்து அப்படி இல்லை, எல்லாமே வந்து ஃப்ரீ, மக்களுக்காண்டி வந்து சேவை செய்யணும் வேணா. சரி மக்களே, நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதாவது எங்கள்கிட்ட முல்லைத்தீவு மாவட்டத்தில் இந்த நாயாறு பாலம் வந்து இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டதுக்கு பிறகு இப்போ என்ன மாதிரி வந்து மாற்றம் அடைஞ்சிருக்குது, எந்த அளவுக்கு வந்து வேலை வந்து முடிஞ்சிருக்குன்னு சொல்லி தான் நாங்கள் பார்க்க வந்து நாங்கள். நீங்களும் வந்து அதை பற்றி பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க. எப்படியும் வந்து இந்த பாலம் வந்து இன்னொரு 2 கிழமையால் ஃபுல்லாக வேலைப்பாடு முடிஞ்சிடுமாம். அது பிறகு வந்து மக்கள் போக்குவரத்து வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்குமான்னு சொன்னவையால் எப்படியும் டிசம்பர் ஃபுல்லாக முடிஞ்சு 2026 ஜனவரியோட நல்ல மாதிரி வந்து பாலம் வந்து வேலைப்பாடு முடிஞ்சு போக்குவரத்து வந்து ஆரம்பிக்கலாமான்னு சொன்னவையால் கண்டிப்பாக. அப்போ நாங்கள் இதோட முடிக்க போகிறோம். மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.